பேட்டரியை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வர லேட்டஸ்ட் காரில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு க்ரீன் ஷேடு சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா? இதுலேயே கொடுத்துருப்பாங்க. க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா ஓகே. இதே இது வந்து கொஞ்சம் வெள்ளை கலரில் மாறிடுச்சு அப்படின்னா ஆசிட்டோட அளவு வந்து குறைஞ்சிருக்கும். அந்த வெள்ளை கலரையும் நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகாது. காரில் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து லெட் ஆசிட் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கார்லையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளோஸ் பண்ணி மூடி வந்து கொடுத்துருப்பாங்க. இது திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து இருக்கும். இது வந்து நம்ம ஏதாவது ஒரு காயினை வச்சு திறந்தீங்க அப்படின்னா திறந்து ஈஸியாக வந்து பார்த்துடலாம். அந்த பார்க்கும்போது வந்து இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடியோட அளவு வந்து உள்ளே இந்த அளவு இருக்கும். அந்த மூடி எந்த அளவுக்கு முங்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த நம்ம ஊற்றுற டிஸ்டில் வாட்ரு வந்து அளவு இருக்கணும். அதுக்கு ஃபுல்லாக நம்ம ஊற்றிடக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக ஊற்றினீங்க அப்படின்னா ரன்னிங்கில் போகும்போது சார்ஜ் ஆகும்போது வந்து உங்களுக்கு அந்த ஆசிட் எல்லாமே வெளியே பொங்கி இந்த ஹோல்ஸ் இருக்கும். இந்த சைடில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து உங்களுக்கு பொங்கி வெளியே போகும். வெளியே போய் என்னாகும் உங்களுக்கு பேட்ரி ட்ரே அப்போது வந்து கியர் பாக்ஸ் மவுண்டிங் எல்லா இடத்துலையும் பட்டு அந்த இடம் எல்லாமே அரிச்சிடும். அதனால் வந்து எப்போயுமே நீங்கள் டிஸ்டில் வாட்டர் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மூடி லென்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம ஆசிட் வந்து ஊற்றணும்.